எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். எனக்கு ஏன் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. ஏன் செங்கமலம், ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஜூஸ் குடிச்சீங்களா? நிஜமா அவங்க குடிச்ச இப்பதான் குளு குளு குளுன்னு இருக்கு. குளு குளுன்னு இருக்கா? ஜூஸ் பத்தலன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது உனக்கு சொன்னாலும் புரியாது செங்கமலம், விடு. என்னாச்சுங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உருன்னு இருந்தீங்க, இப்ப என்ன சந்தோஷமா இருக்கீங்க? வீட்லயும் இந்த ஜூஸ் போட்டு கொடுக்க வேண்டியதுதான். ஜூஸ் எல்லாம் போடாது செங்கமலம், 1/2 கிலோ கேசரிய நல்ல நெய்ய விட்டு கிண்டு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்தோஷமான விஷயம்லாம் நடக்க போகுது. அதுக்குதான் தரமான சம்பவம்லாம் இனிமேதான் ஆரம்பமாக போகுது. சம்பவமா? கல்யாணத்தை சம்பவம் நான் சொல்லுவாங்க. என்ன பேசுறீங்க நீங்க? செங்கமலம், சாவ சம்பவம்னு தானே சொல்லுவாங்க. என்னங்க என்னாச்சுங்க? நல்ல விஷயம்தான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, தெரிஞ்சிரும். எங்க என்னங்க பண்ணீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க, கெஞ்சி கேக்குறேங்க. இல்ல ரொம்பலாம் இல்ல, சும்மா கொஞ்சமா அந்த விஷத்தை கலந்தேன். ஐயோ, ஏங்க இப்படி பண்றீங்க? உங்களுக்கு ஏங்க புத்தி இப்படி போகுது? நம்ம பொண்ணு நல்லா இருக்கிறது பாக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? ஏங்க இப்படி பண்ணீங்க? எந்திரிங்க, வாங்க ஹாஸ்பிடல் போலாம், வாங்க. ஏய், இது நான் ஏண்டி சாகணும்? நான் என்ன தப்பு பண்ண? நான் சாக மாட்டேன்டி, சாகடிப்பேன். பின்ன ஏதோ விஷம் சொன்னீங்களே, அது விஷத்தை விஷம்னு தானே சொல்லுவாங்க. என் கையால நானே கலந்தேன், போக வேண்டியவங்களுக்கு நானே கலந்துட்டேன். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? கல்யாணம் நடக்க வேண்டிய இடத்துல, ஐயோ கடவுளே, இந்த மனுஷன் ஏன் இப்படி மண்டை கோளாறு புடிச்சு அலையறாருன்னு தெரியலையே. எங்க சொல்லுங்க, யாரு கொடுத்தீங்க? டேய், போதும் செங்கமலம், என் பொண்ணு சத்தியா அதுக்கு மேல கஷ்டப்படக்கூடாது. பொம்பளை பிள்ளைங்க என் குடும்பத்துக்கு மகாலட்சுமி மாதிரி. அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறவங்க பொம்பளையா இருந்தா கூட சரி, அவங்க இருக்கவே கூடாது. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. கை கால நடுங்குதுங்க. நீங்க தான் இந்த கல்யாணத்தை பத்தி கேள்விப்பட்டதுல இருந்து நார்மல் வரதனாவே இல்லையே. என் பொண்ணுங்க வாழணும் செங்கமலம். என் கண்ணு முன்னாடி அவங்க வாழ்க்கை நாசமா போறது பார்த்துக்கிட்டு பெத்த அப்பனா நான் சும்மா இருக்க முடியுமா? அந்த செல்வநாயகி உயிரோட இருந்தா அவ என்னைக்கு என் பொண்ணுங்களை நல்லா இருக்க விட மாட்டா. அப்போ அந்த அம்மா குடிக்கிற ஜூஸ்லயே விஷம் கலந்தீங்க? ஏங்க இப்படி முட்டாள் தனமா நடந்துக்கிறீங்க? அவங்க செத்துட்டா உங்களை விட்டுருவாங்களா? நீங்க தான் கலந்தீங்கன்னு எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? முதல்ல வாங்க, எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஏய், என்ன மிஞ்சி போனா என்ன நடக்கும்? என்ன ஜெயில தானே போடுவாங்க. இதுக்கு மேல இந்த உலகத்துல நான் வாழ்ந்த என்னத்தை கிழிக்க போறேன். என் பிள்ளைங்களுக்காக நான் ஜெயிலுக்கு போயிட்டு போறேன். அவங்க வாழ்க்கையாவது நீ நிம்மதியா இருக்கும்ல. உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நாங்க நிம்மதியா இருக்க முடியுமா? ஏன் இப்படி புத்தி கெட்டு பேசுறீங்க? இப்ப நீங்க வரீங்களா இல்லையா? ஏய், நான் வரமாட்டேன். நான் போய் அவங்கள குடிக்க விடாம தடுக்கிறேன். ஏய், அதெல்லாம் வேஸ்ட். ஐயோ, என்னங்க?